Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology unit 13 short answer 2 படிக்கலாம். List out the parasitic adaptations in leech. This is an important question. Previous year question paperல 4 markல கேட்டிருக்காங்க. Leechesனா they are the animals that live as parasites. அதாவது parasiteனா என்ன? வேற ஒரு animal or human being bodyல இருக்க blood தான் இதோட உணவு. அந்த blood உறிஞ்சி வாழ்றதுக்கு அட்டைகளுடைய லீச்சஸ் உடம்புல என்னென்ன அடாப்டேஷன்ஸ்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எழுதணும். பாரசிட்டிக் அடாப்டேஷன்ஸ், பாரசிட்டிக்னா மற்ற உயிர்களின் உடலின் மேல் அல்லது உள்ளே வாழ்ந்து அதுல இருந்து உணவை பெற்று வாழும் உயிரினம், அதுதான் பாரசைட்னு சொல்லுவோம். அடாப்டேஷன்ஸ்னா பாரசைட்டா வாழ்றதுக்காக லீச் பாடியில இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளட் இஸ் சக்டு பை ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் மூலமா பிளட்டை உறிஞ்சும். உங்க புக்ல ப்ரீவியஸ் பேஜ்ல பாருங்க, பேஜ் 190ல இதுதான் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா தொண்டை அல்லது தொண்டை குழாய், இது மூலமா தான் அது பிளட்டை உறிஞ்சும். Anterior and posterior ends of the body are provided with suckers by which the animal attaches itself to the body of the host. Anteriorனா முன்புறம், அதாவது ஹெட் சைடு. போஸ்டீரியர்னாக்கா பின்புறம், அதாவது டெயில் சைடு. இந்த ரெண்டு பகுதியிலையும் போத் ஹெட் சைடு அண்ட் டெயில் சைடு உறிஞ்சிகள் இருக்கும். உங்க புக்ல பேஜ் 188ல பாருங்க, இதுதான் anterior sucker அண்ட் இதுதான் posterior sucker. இந்த சக்கர்ஸ் உதவியால அட்டைப்பூச்சி ஹோஸ்டோட உடம்புல உறுதியா ஒட்டிக்கும். ஹோஸ்ட்னா என்ன? எந்த உயிரினத்துல இருந்து அட்டைப்பூச்சி உணவை பெறுதோ அதுதான் ஹோஸ்ட்னு சொல்றோம். அது ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், இல்ல ஹியூமன் பீயிங்ஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் தலையில லைஸ் பெயின் இருக்கும். அந்த பெயினுக்கு உணவு எது? நம்ம ஸ்கால்ப்ல இருக்க பிளட். அது மாதிரி தான் லீச் இந்த சக்கர்ஸ் மூலமா ஹோஸ்டோட உடம்புல இருக்க ஸ்கின்ல ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். The three jaws inside the mouth causes a painless Y-shaped wound in the skin of the host. Three jaws. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா anterior suckersக்குள்ள மவுத் இருக்கும். மவுத்துக்குள்ள 3 jaws லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த 3 ஜாஸும் ட்ரையாங்கிள் ஷேப்ல, அதாவது Y ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த ஜாஸ்ல சின்ன சின்ன பற்கள் இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் டயக்ராம்ல கூட பார்க்கலாம். ஜாஸ் இந்த இடத்துல சின்ன சின்னதா Y ஷேப்ல பற்கள் இருக்கும். அது மூலமா ஹாஸ்டோட பாடியில வலி இல்லாம Y ஷேப்ல ஒரு காயத்தை, ஊண்டுனா காயத்தை ஏற்படுத்தும். The salivary glands produce hirudin which does not allow the blood to coagulate. Coagulateனா என்ன? சப்போஸ் நம்ம ஃபிங்கர்ல ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் மூலமா கட் ஆயிடுச்சுன்னா பிளட் வரும். கொஞ்ச நேரத்துல பிளட் உறைஞ்சு போய் ப்ளீடிங் நின்றும். ஆனா லீச்சினுடைய சலைவரி கிளாண்ட்ல இருந்து வர ஹிருடின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் ரத்தம் உறைதலை, அதாவது பிளட் கிளாட் ஆகிறத தடுத்துடும். அதனால என்ன ஆகும்? பிளட் கண்டினியூஸா ஹோஸ்டோட பாடியில இருந்து வெளியே ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டே இருக்கும். Thus a continuous supply of blood is maintained. இதனால ஹிருடின்ங்கிற சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் எதுல இருக்கு? salivary glands of the leech. Parapodia and setae are completely absent. Parapodiaங்கிறது ஒரு flesh like structure, setaeங்கிறது ஒரு hair like structure. இது ரெண்டுமே லோகோமோஷன், அதாவது மூவ்மெண்ட்டுக்காக ஜெனரலா ஹெல்ப் பண்ணும். லீச்சஸ் பாடியில இது ரெண்டும் கம்ப்ளீட்டா இருக்காது. அதுக்கு பதிலா anterior and posterior suckers மூலமா தான் லீச்சஸ் மூவ் ஆகும். இந்த பாயிண்ட் parasitic adaptationsல எழுதணும்னு அவசியம் இல்ல. You can skip it. Blood is stored in the crop. It gives nourishment to the leech for several months. Due to this reason, there is no elaborate secretion of the digestive juices and enzymes. உங்க புக்ல பேஜ் 190ல பாருங்க, இதுதான் crop chambers and these are crop diverticula. Cropங்கிறது உணவை சேமிச்சு வைக்கிற பெரிய பை லைக் ஸ்ட்ரக்சர். இதுலதான் பல மாதங்களுக்கு உறிஞ்சிய ரத்தத்தை சேமிச்சு வச்சுக்கோ. இப்ப நம்ம ஒரு நாளைக்கு நார்மலா 3 டைம்ஸ் சாப்பிடுறோம். ஆனா லீச் ஒரு தடவை உறிஞ்சிய ரத்தத்தை பல மாசத்துக்கு இந்த கிராப்ங்கிற சாக்ல, அதாவது பை லைக் ஸ்ட்ரக்சர்ல சேமிச்சு வச்சுக்கோ. டியூ டு திஸ் ரீசன் இந்த ஸ்டோர் பண்ண பிளட் மாச கணக்குல மெதுவா செரிமானம் ஆகிறதுனால டைஜஸ்டிவ் ஜூசஸ் அண்ட் என்சைம்ஸ் லீச்சஸ் பாடியில அதிகமா சுரக்காது. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. டியூ டு திஸ் ரீசன் there is no elaborate secretion. No elaborate secretionனா அதிகமா சுரக்காது. இது டைஜஸ்டிவ் ஜூசஸ் அண்ட் என்சைம்ஸ். இப்ப நம்ம 3 நேரம் சாப்பிடறதுனால நிறைய டைஜஸ்டிவ் ஜூசஸ் செக்ரீட் ஆகும் நம்ம உடம்புல ஒவ்வொரு தடவை சாப்பிட்றப்பையும். பட் லீச்சஸ்
பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுது, ஒரு தடவை உறிஞ்சின பிளட் மாச கணக்குல கிராப்ங்கிற சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதனால there is no elaborate secretion of digestive juices and enzymes. இந்த ஆன்சர்ல இருக்க keywords pharynx, anterior and posterior suckers, hirudin, coagulate, parapodia unsete, nourishment, elaborate secretion, digestive juices and enzymes. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஸ்பெல்லிங் எழுதி பார்த்துக்கோங்க. தென் யூ ஸ்டார்ட் லேர்னிங் த ஆன்சர். திஸ் இஸ் அ ஈஸி கொஸ்டின். கண்டிப்பா படிங்க. ஈஸியா 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் 7 மார்க்ல கூட கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up by clicking on the like button. Share it with your friends. Click on subscribe for more videos. Thank you.